أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஓதப்படக்கூடியது எதை எதை சாப்பிட வேண்டும், எதை எதை ஒரு முஸ்லிம் சாப்பிடக்கூடாது என்ற ஹலால் ஹராமினுடைய உணவினுடைய சட்டங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, உங்களின் மீது ஹராமாக்கப்பட்டுள்ளது. அல் மைத்தத்து, தானாக இறந்து விட்ட பிராணிகள், அதாவது அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லி அறுக்கப்படுவதற்கு முன்னால் தானாகவே இறந்து விட்ட ஆடோ கோழியோ மாடோ ஒட்டகமோ மானோ எதுவெல்லாம் அல்லாஹ் தானா சாப்பிடுவதற்கு அனுமதித்திருக்கிறானோ அந்த விலங்குகள் தானாக இறந்து விட்டால் அதை அறுத்து அதனுடைய கறிகளை புசிப்பது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்திலேயே சொல்லிடுவாங்க, எதுவெல்லாம் கோரை பொருட்கள் உடையதாக இருக்கிறதோ அதுவெல்லாம் உங்களுக்கு ஹராம். அது பரப்பன, அதுபோக ஊர்வன, நடப்பன எதுவாக இருந்தாலும் சரி, அது கோரை பொருட்கள் உடையதாக, அதாவது ஒரு பிராணியை அடித்து அதை உண்ணக்கூடிய ஒரு விலங்குகளாக இருந்தால் அது உங்களுக்கு ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அடுத்தது வத்தமு, ரத்தம். ரத்தம் என்பது கடைகள்ல, ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்ல ரத்த பொரியல், ரத்தம் என்று ரத்தமாக விற்கப்படக்கூடிய உடலிலிருந்து வெளியாகிவிட்ட அனைத்தும், ரத்தமாக இருக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு ஹராம். அந்த ரத்தத்தை புசிக்க கூடாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறந்து போனதாக இருந்தாலும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹில்லலி, எனக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது. மைத்தத்தானி வ தமானி, ரெண்டு மையத்துகள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு மையத்து எது? இறந்து போயிருந்தாலும் சாப்பிடலாம் அப்படின்னா இந்த இரண்டு பொருட்கள் என்னன்னா, ஒண்ணு அஸ்ஸமக், மீன். மீன் இருக்குது, கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வர்றாங்க, ஆத்துல இருந்து பிடிச்சிட்டு வர்றாங்க. நம்ம அங்க போயிட்டு இருந்துக்கிட்டு, இல்லைங்க எனக்கு எங்களுடைய மார்க்கத்துல எங்களுக்கு ஹலால்னா உயிரோட இருக்கணும், நாங்க தான் இருக்கணும் அப்படி இல்லை. மீனுக்கு மட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விதிவிலக்கு கொடுத்திருக்கிறான். அது மையத்தானதாகத்தான் கடலிலிருந்து வரும், அதை நீங்க சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது வெட்டுக்கிளி. நம்ம வெட்டுக்கிளினா நம்ம நினைக்கிறோம், வெட்டுக்கிளி இங்க இருந்து இங்க தாவுது, இங்க இருந்து அதுக்கப்புறம் அங்க தாவுதுன்னு நினைக்கிறோம். வெட்டுக்கிளிக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பெரிய நியமத், அது ஒரு பறவை இனம். நம்மளை பொறுத்தளவு அது ஒரு பூச்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வடநாடுகள்ல, இன்னும் மேற்கத்திய நாடுகள்ல வெட்டுக்கிளியினுடைய சைஸ் என்பது சிட்டுக்குருவியோட பெருசா இருக்கும். இவ்வளவு பெருசா இருக்கும். அது போச்சுன்னா இங்க இருந்து சென்னை வரைக்கும் போயிடும். அவ்வளவு பறப்பதற்கான அல்லாஹு தஆலா தகவமைப்புகளை அல்லாஹ் வெட்டுக்கிளிக்கு கொடுத்திருக்கிறான். அதை சாப்பிடுவது உங்களுக்கு, அது மௌத்தாகி இருந்தாலும் சரி, அதை அறுக்க முடியல, அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வெட்டுக்கிளியும் மீனும் உங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஹலாலாக்கி தந்திருக்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மூணாவது விஷயம், வலஹமுல் ஹின்ஸீர், நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது, நாம் அருவருக்கப்படக்கூடியது பன்றியினுடைய இறைச்சி உங்களுக்கு ஹராம். வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹ், அல்லாஹ் அல்லாத வேறு ஒரு கடவுளாக நினைக்கப்படக்கூடிய ஒன்றுக்கு நேர்ச்சையாக நினைத்து அறுக்கப்பட்ட, அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்படாத அறுக்கப்பட்ட பிராணிகள், அது எல்லாமே உங்களுக்கு ஹராம். அப்போ இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விடயம். நம்மளுடைய ஊர்கள்ல, பல ஊர்கள்ல உள்ள ஹோட்டல் அது ஹலாலா ஹராமாங்கிறத சிந்திக்கிறதே கிடையாது. டேஸ்ட் நல்லா இருந்தா போதும், டேஸ்ட் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு தெளிவா சொல்லலாம், KFC நம்ம மக்கள் அதிகமாக ஆர்வத்தோடு சாப்பிடக்கூடிய, அது ஹலால் ஹராம்னு பார்க்கறதே கிடையாது, சாப்பிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள். அது போன்ற நம்முடைய ஊர்கள்ல ஏதாவது அது போன்ற மாற்றார்கள் நடத்தக்கூடிய ஹோட்டலா இருக்குது, சைவ சாப்பாடை சாப்பிட்டு போயிடலாம். எங்கேயாவது ஒரு பிரயாணத்துக்கு போறோம், நான்வெஜ் தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிங்கிறத விட நம்ம இந்த இடத்துல ஹலால் ஹராம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஹைவேல போய்கிட்டு இருக்கோம், நான்வெஜ் ஹோட்டல் எங்க இருக்குங்க, அது ஹலாலா, எப்ப அறுக்கப்பட்டது, அது உண்மையிலே அறுக்கப்பட்டதா, இல்லை ஏதாவது நோய் வந்து இறந்து போனதை போட்டுக்கிட்டு கறி வேஸ்ட் ஆயிரும் போட்டிருக்கோம்னா எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம போய் சாப்பிட்றோம்,
முதல்ல ரொம்ப நம்மளுடைய தொழுகையும் துவாவும் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு ரொம்ப மிக முக்கியமான காரணம் நம்ம உடம்புக்குள்ள ஹலாலான உணவு போகணும். வட்டி கலக்கக்கூடாது, வேற யாரையும் ஏமாத்தி சம்பாதித்த சம்பாத்தியம் நம்மளுடைய உடம்புக்குள்ள போயிருக்க கூடாது, வியாபாரத்துல மோசடி செஞ்சிருக்க கூடாது. குறிப்பாக நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய கறி ஹராமா இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு முஸ்லீம் கடைக்கு போறோம், ஒரு முஸ்லீம் கறி கடைக்கு போறோம், அது ஆடோ கோழியோ மாடோ எந்த கடையானாலும் இருக்கட்டும், நமக்கு அனுமதிக்கப்பட்ட விலங்குகளுடைய அந்த கறி கடை கசாப் கடைக்கு போறோம். அந்த கடை அவர் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கல. முத ஒரு கோழியா இருக்கும்போது முத ஒரு ஆட்டை இருக்கும்போது பிஸ்மில்லா சொல்றாரு. அடுத்து எதை அறுக்கும் பொழுது அவர் பிஸ்மில்லா சொல்லலை. இப்போ முத ஒரு கோழியா இருக்கும்போது தானே பிஸ்மில்லா சொன்னாரு. இப்போ வேற எதையும் அறுக்கும்போது பிஸ்மில்லா சொல்லலையே. அப்போ அடுத்தடுத்து அறுத்ததை சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா அவர் முஸ்லிம் என்பதே அவர் மறந்து விட்டாலும், பிஸ்மில்லா சொல்ல மறந்து விட்டாலும் அந்த கறியை சாப்பிட்றதுக்கு நமக்கு அனுமதி. நம்ம முஸ்லீம் அல்லாத கடைகளில் போய் நம்ம கறி எடுக்கிறோம். இது ரொம்ப சென்சிபிளான விஷயமா இருந்தாலும் சரி, இது பேச வேண்டிய கட்டாயம். ஏன்னா இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. ஏன்னா பல கடைகள் இருக்குது, நமக்கு இதாங்க எங்களுக்கு ரொம்ப தோதுவானவர் இந்த கடை தான். கறியில என்ன தோது இருக்குது? எல்லா கடையிலையும் ஒரே கறி தான். போய் நம்ம நிக்கிறோம், அங்க அறுக்கப்படுறது முஸ்லீம் தான் அறுக்கிறாங்களான்னு தெரியாது. நம்ம இப்ப என்ன தெளிவுபடுத்திட்டோம், அல்லாவுடைய கிருபையினால அவர் முஸ்லீமா இருந்து அறுக்கிறார். அவர் பிஸ்மில்லா சொல்லலாட்டினாலும் அது நமக்கு ஹலால். எந்த அடிப்படையில்? அவர் மறந்த அடிப்படையில் அவர் மறந்துட்டாரு, நமக்கு ஹலால். ஆனால் வேற யாரோ ஒருத்தர் அறுத்து அவர் சுத்தமா இருக்கிறார், எதுவுமே தெரியாத நம்ம அந்த கறியை நம்ம வாங்குறோம், அதை சமைக்கிறோம். அது அப்படி நம்மளுடைய உடம்புக்குள்ள போகும்போது தொழுகை, இபாதத்துகள், துவா எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது எப்படி காரணமாக அமையும்? அதான் அல்லாஹ் இந்த இடத்துல தெளிவா சொல்றான், அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்படாத விஷயங்கள் எதுவெல்லாம் இருக்குதோ எல்லாம் ஹராம். வல் முன்ஹனிகத்து, கழுத்து இறுக்கி இறந்து போன ஒன்று. கழுத்து ஒரு கயிறு போட்டிருக்கிறோம், ஆட்டுக்கோ மாட்டுக்கோ, கழுத்து தானாக இறுக்கி இறந்து விட்ட ஒரு உயிரினம் உங்களுக்கு ஹராம். வல் மௌகூதத்து, ஒருத்தர் ஒரு ஆடு வச்சிருக்கிறாரு, இல்லைன்னா ஒரு மாடு வச்சிருக்கிறாரு, அதை அடிக்கிறாரு, அதை அடித்த அந்த நோய் வந்து இறந்து போயிருச்சு, அதை சாப்பிடுவது உங்களுக்கு ஹராம். வல் முத்தரத்தியத்து, உயரமான இடங்களிலிருந்து மலைகளிலிருந்தோ மலை முகடுகளிலிருந்தோ இறந்து கீழே விழுந்து அப்பதான் இறந்துருச்சு, உடனே அதை எடுத்து சமையலாக்கி, அது உங்களுக்கு ஹராம். ஒன் நசீஹத்து, ஒரு இரண்டு ஆடுகள் ஒன்றோடு ஒன்று மோதி அதன் காரணத்தினால் காயம் ஏற்பட்டு இறந்து விட்ட, ஒன்றோடு ஒன்று மோதி இறந்து விட்ட ஹலாலான பிராணிகளாக இருந்தாலும் மோதி இறந்து விட்டால் அது உங்களுக்கு ஹராம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், விலங்கினங்கள் ஒன்று கடித்து, உதாரணத்துக்கு மலைவாழ் பகுதிகளில் மற்ற இடங்கள்ல ஒரு சிறுத்தையோ ஏதோ ஒரு காட்டு விலங்கோ சாப்பிடக்கூடிய ஆட்டையோ மாட்டையோ கடிச்சிருச்சு, கடிச்சு அது இறந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு, இறந்து போயிருச்சு, அதை சாப்பிடுறது ஹராம். அடுத்து அல்லாஹ் மிக முக்கியமா இதை தவிர்த்துட்டு நமக்கு வேற ஒரு விஷயத்த சொல்றான், அதாவது ஒரு வணங்குவதற்கென்று தயார் செய்யப்பட்டுள்ள ஒரு சிலைகள், வணங்குவதற்கென்று தயார் செய்யப்பட்ட சிலைகளுக்கு முன்னால் நேர்ந்து விடப்பட்டது என்று அறுக்கப்படக்கூடிய எல்லா பிராணிகளும் உங்களுக்கு ஹராம். அதாவது கோயில்கள்ல மற்ற ஆலயங்கள்ல போய் நின்று, அதாவது நான் இவங்களுக்கு நேர்ந்து விட்டு நான் இதை அறுக்கிறேன் என்று சொல்லி எதுவெல்லாம் அறுக்கப்படுமோ அதையெல்லாம் ஒரு முஃமின் சாப்பிடுவது ஹராம். குறி சொல்பவர், அம்புகளின் மூலம் குறி சொல்லக்கூடிய குறி சொல்பவனுக்கு முன்னாடி போய் நின்று அவன் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நேர்ந்து விட்டு அறுக்கப்பட்ட எல்லாம் உங்களுக்கு ஹராம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தாலிக்கும் ஃபிஸ்க், இது எல்லாமே பாவம். மேல சொன்ன என்னென்ன லிஸ்ட் இருக்குதோ எல்லாமே பாவம். இதுல மக்ரூஹ் அல்லாதது, இது நம்ம இப்ப இதுவரையும் சொன்னது ஃபுல்லா ஹராம், இதை சாப்பிடவே கூடாது. ஒரு சில விஷயங்கள் மக்ரூஹ் இருக்குது, அது என்ன? அதுல மிக முக்கியமானது நண்டு. நண்டு நம்ம இப்ப நிறைய பரவலா சாப்பிடுறோம். நண்டினுடைய விஷயங்கள்ல சட்டம் என்னன்னா, ஹனஃபியாக்கள் இத ரொம்ப மக்ரூஹ், ஹராமுக்கு நெருக்கம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மீன் இருக்குது கடல் வாழ்ல உள்ள, அல்லாஹ் தஆலா சொல்றான், உஹில்லலக்கும் சைதுல் பஹரி வதஆமுஹு
லக்கும் வழி செய்யாரா, உங்களுக்கு அந்த கடல்ல உள்ள எல்லாமே உங்களுக்கு ஹலால் அப்படின்ற மீன்கள்ல எல்லாம். ஆனா எந்த அடிப்படையில இதை மக்ரூஹுக்கு நிற்கும்னு சொல்றாங்கன்னா, இது தவளை, முதலை, ஆமை, இந்த 4 விஷயங்களை ஏன் மக்ரூஹுக்கு நெருக்கமா கொண்டு வராங்கன்னா, என்ன நம்ம முதல்ல சாப்பிட போறது கிடையாது, தவளை சாப்பிட போறது கிடையாது, ஆமை சாப்பிட போறது கிடையாது. இது எல்லாமே நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. ஆனா நண்டு நம்ம சாப்பிட்றோம். எதனால இந்த 4ஐயும் உள்ள கொண்டு வராங்கன்னா, இது கடல்லையும் வாழக்கூடியது, நிலத்திலையும் வாழக்கூடியது. நிலத்திலையும் நிற்கும் இந்த 4ம், அதே போல கடல்லையும் வாழும், நீர்நிலைகள்லையும் வாழும். எனவே இந்த உயிரினங்கள் மற்ற நிலப்பரப்புகளுக்கு வரும் பொழுது நஜீசுகளோடு தொடர்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில இந்த நண்டினுடைய விஷயங்களை சொல்ல வரும்போது மக்ரூஹ். ஷாஃபியாக்கள் இதை சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் நம்ம கடல்ல உள்ள எல்லா உயிரினங்களும் அவங்களுக்கு ஹலால். அதுக்காக வேண்டி இந்த கடல் நாய் அதெல்லாம் கிடையாது. அது அல்லாத கோரை பற்கள் அல்லாத, வேட்டையாடக்கூடிய விலங்குகள் அல்லாத மீன் வகைகள்ல எதுவெல்லாம் சார்ந்திருக்குமோ எல்லாம் உங்களுக்கு ஹலால் சொல்லிட்டு, இதற்கு இந்த ஆயத்து ரொம்ப பெரிய ஆயத்து. அடுத்த இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில அரஃபா மைதானத்தில் வைத்து ஒரு ஆயத்து இறங்குச்சு. இந்த ஆயத்து தான் இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியின் ஒரு பகுதி இறங்கியது. அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். இந்த ஆயத்துகளின் ரீதியாக என்ன சட்டதிட்டங்களை, பேணுதலுக்குரிய என்ன வாழ்க்கை வழிமுறைகளை கேட்டிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.